ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அதுக்கு மறுபடியும் வந்து வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். அண்ணா ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். இந்தியாவில் எதை செய்தாலும் கூட அரசியலமைப்பு சட்டத்தின்படி செய்யணும். இப்ப நீங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினுடைய டேர்ம் முடிஞ்சிருக்காது. உதாரணத்துக்கு நீங்க ஒன்னா கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினுடைய டேர்ம் முடிஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸ்டேட் அசம்பிளிக்கு அது வரணும், பாராளுமன்றத்தில் பாஸ் ஆகணும், ஜாயின்ட் சிட்டிங் நடக்கணும், 2/3 மெஜாரிட்டி வேணும், 2/3 ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சப்போர்ட் பண்ணணும். அதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்கு. இன்னைக்கு நம்முடைய அரசு என்ன செய்திருக்கின்றோம் என்றால், ஒரே நாடு ஒரே தேர்தல் ஃபீசிபிலிட்டி நடத்த முடியுமா, நடத்த முடிந்தால் எப்படி நடத்தணும், அதற்கான மொடாலிட்டிஸ் என்ன, அதற்காக ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. நாம் பொறுத்தது அந்த கமிட்டி என்ன ரிப்போர்ட் கொடுக்குதுன்னு பார்க்கணும். நடத்த முடியும்னா எப்படி, எந்த ஆக்ஷன் பிளான்ல அவங்க சொல்றாங்க, அது எந்த இடத்திலும் கூட அரசியலமைப்பு சட்டத்தை வயலேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் வந்த பொழுது 1950 ஜனவரி 26 அப்பிருந்து 4 சைக்கிள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் தான். 1952, 1957, 1962, 1967 4 சைக்கிள் ஒரே நாடு ஒரே தேர்தல தான் போச்சு. 67க்கு பிறகு காங்கிரஸ் அவங்க 356 அதிகமா பயன்படுத்திய பிறகு அந்த சைக்கிள் மாறி போயிடுச்சு. அதனால லெட் அஸ் வெயிட் ஃபார் தட் கமிட்டி. அதுவும் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில போட்டிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றணும். அதுக்கான ஒரு ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கொள்கை முடிவு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கொள்கை முடிவுங்கிறதா நாளைக்கு காலைல கொண்டு வர முடியாதுங்கண்ணா. ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் அரசாங்கத்தை நாம் இருக்கும் பொழுது அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் கொண்டு வரும். தொடர்ச்சியாக நம்முடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம பேசுறோம். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல பேசுறோம். இருந்தும் அதனாலதான் அந்த கமிட்டி என்ன கமிட்டியினுடைய டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான சாத்தியக்கூறுகள், நடத்த முடிந்தால் எப்படி நடத்தணும், என்ன டைம் ஃப்ரேம்ல நடத்தணும், அப்படித்தான் நம்ம கமிட்டி போட்டிருக்கோம். அதனால பொறுத்திருந்து பார்ப்போம்னா, கமிட்டியில முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க, பாராளுமன்றத்தினுடைய முன்னாள் செக்ரட்டரி ஜெனரல் இருக்காங்க, பெரிய பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்க, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, நம்முடைய உள்துறை அமைச்சர் இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி அவங்க அதை ஃப்ரேம் பண்ணி ஃபார்முலேட் பண்ணி கொண்டு வர்றாங்க. இந்தியாவுக்கு பாரத்னு பேர் மாற்றம் செஞ்சா மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் கியூல நிற்க வேண்டியது எதுக்கு கியூல நிற்கிறோம்? அதாவது ஆவணங்கள் மாற்றப்படுறதா இருக்கட்டும், ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் இது போன்ற விஷயங்களுக்கு வந்து பொதுமக்கள் கியூல மறுபடியும் நிற்க வேணும், டிமானிட்டைசேஷன் பண்ண மாதிரி இதுக்கு ஏற்படும் மாதிரியான செய்திகள். ஆனா இந்தியா தட் இஸ் பாரத் அப்படிங்கிறனால இந்தியா என்கின்ற வார்த்தையும் பாரத் என்கின்ற வார்த்தையும் இன்டர்சேஞ்சபிள். எல்லா இடத்துல பாரத்னு சொல்லிக்கலாம், இந்தியான்னு சொல்லிக்கலாம். கான்ஸ்டிடியூஷன்ல 2 இடத்துலயுமே இருக்கு இந்தியா தட் இஸ் பாரத். அதனாலதான் நான் சொல்ல, நிறைய கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க, இந்தியா என்கின்ற வார்த்தையை பாரத்தும், பாரத் என்பதற்கு பதிலாக இந்தியாவும் போட்டீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துல எந்த விதமான மாற்றமும் தேவையில்லை, எந்த ஆவணத்தையும் எங்கேயும் மாற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2 ஒரே வார்த்தை ஒன்னதான் குறிக்குது. உதாரணத்துக்கு பிரியாம்பிள மாத்திரம் அப்படின்னா, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை தன்மைன்னு சொல்லிட்டு பிரியாம்பிள் நாம் வச்சிருக்கோம். அதை மாற்ற வேண்டும் என்றால் ஆர்டிகல் 368 அமெண்ட் பண்ணணும். இது நிறைய கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு பாரதம் என்கின்ற வார்த்தை அதிகாரப்பூர்வமாக நம்முடைய பிரதமர் அவர்கள் 2-3 இடத்துல பயன்படுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு G20 அந்த வட்ட மேஜையில பிரதமருடைய பெயர் பலகை வந்து பாரத்னு இருந்துச்சு, இன்விடேஷன் கார்டுல பாரத்னு இருந்துச்சு. சரிங்களா? இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி பெர்ஃபெக்ட்லி அலோடு. இந்தியா தட் இஸ் பாரத் நம்ம சொல்றோம் ஆர்டிகல் 1. இப்ப நம்ம நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்தியா தட் இஸ் பாரத்தா, பாரத் தட் இஸ் இந்தியாவா அப்படிங்கிற டிபேட் 1940 காலகட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றும் பொழுது நடந்துச்சு. அப்ப நிறைய நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் அப்ப ஆதிக்கம் செலுத்திய பொழுது பாரத் தட் இஸ் இந்தியாங்கிறது சரியா இருக்குன்னு சொல்லும் பொழுது அது ஓட்டெடுப்புக்கு போச்சு. 37-51 ஓட்டு. அதாவது 37 பேர் பாரத் என்கின்ற பேரும் 51 பேர் இந்தியா என்கின்ற பேர். ஃபர்ஸ்ட்ல எது வரணும், செகண்ட்ல எது வரணும். அன்னைக்கு காங்கிரஸ் வந்து அந்த இடைக்கால பாராளுமன்றத்தை டாமினேட் பண்ணியும் கூட பாரத் என்கின்ற பேருக்கு 37 பேர் வாக்களிச்சாங்க. பாரத் தட் இஸ் இந்தியா. அதனாலதான் இந்தியா தட் இஸ் பாரத் வந்து அம்பேத்கர் அவர்கள் வாக்கு கொண்டு போனாங்க. இதை வந்து நம்ம எல்லாம் படிக்கணும். அந்த கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்டை படிச்சாவே நமக்கு தெரியும். அதனால இதுல வந்து மவுண்டெயின் அவுட் ஆஃப் அ மோல்ஹில் இல்லாத பிரச்சனையை எதிர்க்கட்சி நண்பர்கள் பிரச்சனையா உருவாக்குறாங்க. இந்தியாவும் இருக்கு, பாரத்தும் இருக்கு. ஒருவேளை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக இல்ல நம்ம நீ பாரத் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும்னு சொன்னா அன்னைக்கு நான் பேசுறேன். இன்னைக்கு பிரதமரை பொறுத்தவரை பெயர் பலகையில இன்விடேஷன்ல அரசியலமைப்பு சட்டத்துல என்ன இருக்கோ அதைத்தான் செய்கிறோமோ தவிர புதிதாக ஒரு பெயரை நாம் கொண்டு வரல. இந்தியா என்கின்ற பாரதம் அப்படிங்கறதான் பொருள். ஆனா டிபேட்ல பாரதம் என்கின்ற இந்தியாவை வைக்கலாம் அப்படிங்கும் பொழுது அது 37-51 ஓட்டு வாங்குச்சு. அதனால இது அப்பவே டிஸ்கஸ் பண்ணதுதான். இன்னொன்று, என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில பாரதம் என்கின்ற வார்த்தை இன்னும் நம்முடைய கலாச்சாரத்தை மிக அழகாக, ஆழமாக, நுட்பமாக, தெளிவாக காட்டுகிறது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து.